காதல் காலம் பார்க்காது, நேரம் பார்க்காது, சாதி பார்க்காது, மதம் பார்க்காது. இவையெல்லாம் இருவரும் தனிமையில் சந்திக்கும் வரை. காதலுக்காக நாட்டை பாதுகாக்கும் பணியில் இருந்த வீரர் ஒருவர் அவசர விடுப்பு போட்டு வந்து ஒரு பெண்ணை ஒப்புக்கு திருமணம் செய்து அவருடன் 5 நாட்கள் குடித்தனம் நடத்தி ஆசை தீர்ந்ததும் ஏமாற்றிவிட்டு மீண்டும் இராணுவத்துக்கே செல்ல முயன்ற நிலையில் ஊரார் கையில் சிக்கி உள்ளார். எப்படி காதல் மலர்ந்தது? எதற்காக காதலியை கழற்றி விட்டார்? இறுதியில் நடந்தது என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்ஸ்டாகிராம காதலியை திருட்டுத்தனமாக திருமணம் செய்ததோடு 5 நாட்கள் தேனிலவும் கொண்டாடி ஆசை தீர்ந்ததால் காதல் மனைவியை மீண்டும் வீட்டில் விட்டுவிட்டு தப்ப முயன்று பெண் வீட்டாரிடம் பங்கமாக சிக்கிய பட்டாளத்து மாப்பிள்ளை பெரிகண்ணன் இவர்தான். கையிலே பையுடன் சிரித்த முகத்துடன் காதலனை பிரிந்து காரில் இருந்து பவ்யமாக இறங்கும் இவர்தான் இன்ஸ்டா காதலனை நம்பி வீட்டில் இருந்து ரன் ஆன அனுப்பிரியா. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஓட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரிகண்ணன். இவர் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் அக்னிபாத் ராணுவ வீரராக பணியில் இருந்தார். ஓய்வு நேரங்களில் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடந்த இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கடந்த 2023ஆம் ஆண்டு போச்சம்பள்ளி வடமலம்பட்டியைச் சேர்ந்த அனுப்பிரியா அறிமுகமானார். இந்த பழக்கம் சாட்டிங்கில் நீடித்து லவ் மீட்டிங்கில் சேரலாம் என்றதால் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. தினமும் இரவு இன்ஸ்டாகிராமில் காதலியுடன் மெய்மறந்து வீடியோ ஆடியோ கால் பேசி சாட்டிங் செய்து வந்த பெரிகண்ணனுக்கு காதலியை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற தீராத ஆவல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் இன்ஸ்டாகிராமில் தங்களை மறந்து காதல் வார்த்தை விளையாட்டுகளில் ஈடுபட்ட நிலையில் தங்கள் மகள் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி உருகி போவதைக் கண்ட அவரது பெற்றோர் உஷாராகினர். தங்கள் மகளுக்கு வேறு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்துள்ளனர். இதையடுத்து தனக்கு திருமணம் செய்து வைக்க வீட்டில் முடிவு செய்துவிட்டதாகவும் மாப்பிள்ளை பார்த்திருப்பதாகவும் பெரியண்ணாவிடம் அனுப்பிரியா தெரிவித்துள்ளார். கண்ணுக்கு எட்டியது எங்கே வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று எண்ணிய பெரியண்ணன் 15 நாட்கள் அவசர விடுப்பு போட்டுவிட்டு ஊருக்கு புறப்பட்டு வந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி வீட்டுக்கு தெரியாமல் இன்ஸ்டா காதலி அனுப்பிரியாவை ஏலகிரிக்கு அழைத்து சென்றுள்ளார். நண்பர்கள் உதவியுடன் அங்குள்ள கோவிலில் வைத்து அனுப்பிரியாவின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றால் தாலி கட்டிய பெரிகண்ணன் நாம் இருவரும் கணவன் மனைவியாகிவிட்டோம் என்று கூறி அங்கிருந்து ஊட்டிக்கு தேன் நிலவுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்குள்ள ரிசார்ட் ஒன்றில் அறை எடுத்து தங்கி 5 நாட்கள் இருவரும் ஒன்னா மண்ணா ஹனிமூன் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. தேன் நிலவு நாட்கள் முடிந்து பெரிகண்ணன் தனது காதல் மனைவியுடன் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அனுப்பிரியாவை பெரிகண்ணனின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனுப்பிரியாவிடம் தனக்கு இன்னும் 2 தினங்களில் விடுமுறை முடிய இருப்பதால் அடுத்த விடுமுறையில் மீண்டும் சந்திக்கலாம், அதுவரை உனது வீட்டில் இரு என்று சொல்லி கம்பி நீட்ட திட்டமிட்டார் பெரியண்ணன். அனுப்பிரியாவின் கழுத்தில் கட்டிய மஞ்சள் தாலியையும் கழற்றிவிட்டு நல்ல பிள்ளையாக அவரை வீட்டில் கொண்டுவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது பெண் வீட்டார் காருடன் மடக்கி பிடித்தனர். உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது.
பட்டாளத்து மாப்பிள்ளை செஞ்ச காரியத்தை கண்டு ஊரார் ஒன்று திரண்டனர். தங்கள் மகளை திருமணம் செய்து 5 நாட்கள் குடித்தனம் நடத்திவிட்டு தப்பிக்க பார்ப்பதாக பெரிகண்ணன் மீது பெண் வீட்டார் பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசாரிடம் அனுப்பிரியாவை தனது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அதனால்தான் அவரை விட்டுச் செல்ல முயன்றதாக பெரிகண்ணன் சமாளித்தார். திருமணம் செய்து பெண்ணுடன் குடித்தனம் நடத்திவிட்டு சென்றால் பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிய வேண்டியிருக்கும் என்று போலீசார் எச்சரித்ததால் தங்கள் வீட்டு பிள்ளைக்கு மத்திய அரசு வேலை போய்விடுமோ என்று அஞ்சிய பெரிகண்ணன் குடும்பத்தினர் தங்கள் வீட்டுக்கு அனுப்பிரியாவை மருமகளாக அழைத்துச் செல்ல சம்மதித்தனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த பெரியண்ணனோ புது புது காரணங்களை கூறி அனுப்பிரியாவை திருமணம் செய்யாமல் இருக்க நேரத்தை நீட்டித்துக் கொண்டே சென்றார். ஆனால் போலீசார் பெரியண்ணன் மீது வழக்கு பதிவு செய்ய தயாரானதால் பயந்து போன பெரியண்ணன் தனது பெற்றோர் முன்பு காதலி அனுப்பிரியாவுக்கு மீண்டும் தாலி கட்டி தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார். தான் அடுத்த விடுமுறையில் ஊரை கூட்டி திருமணம் செய்து கொள்வதாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து விட்டு சென்றார். இன்ஸ்டாகிராமில் ரிலாக்ஸாக சிறிது நேரம் பொழுதை கழிக்கலாம், முப்பொழுதும் மூழ்கி கிடந்து பெண் தேடினால் இறுதியில் என்ன மாதிரி சம்பவம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் சாட்சியாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்கள் இன்ஸ்டாகிராம் முகநூலில் தங்களுடன் பழகும் நபர்களை நம்பி காதலில் விழுந்து தங்கள் சுய விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை பகிர்வது, வீடியோ காலில் அவர்கள் செய்யச் சொல்வதையெல்லாம் அடிமைகள் போல செய்வது, தனிமையில் சந்திப்பது எல்லாம் விபரீத வில்லங்க விவகாரங்களில் சிக்க வைத்துவிடும் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். இன்ஸ்டாகிராமில் பழகி பிளாக்மெயில் செய்தாலும், இன்ஸ்டன்டா குடித்தனம் நடத்தி கம்பி நீட்டினாலும் குற்றம் கேடு தரும்.